கூடுவாஞ்சேரியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம். உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் GRT Jewelers, 117 GST Road, near Gooduvancheri Bus Stand, Nandivaram, Gooduvancheri 603202. Phone 04427461515. கூடுவாஞ்சேரி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கீதா. எவ்வளோ இயர்ஸாக மேம் நீங்கள் கொலு வச்சுட்டுருக்கீங்க? 7 இயர்ஸாக வச்சுருக்கீங்க. ஓகே மேம். இந்த வருஷம் புதுசாக வாங்கின ஒரு சாமி அப்படின்னா இது மேம் சொல்லுங்கள். இந்த வருஷம் இன்னும் வாங்கலை, இந்த எண்டில் தான் வாங்கணும், நவராத்திரி முடிவில் தான் வாங்குவோம். ஓகே ஓகே. 7 இயர்ஸாக உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா அது எது மேம் சொல்லுவீங்க? பாபா. ரெகுலராக நான் அது வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. நான் இந்த நவராத்திரி டைமில் எதுக்கு மேம் கொலு வைக்கிறாங்க இந்த 10 days? எல்லா சுமங்கலிகளையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து இது பண்ணுறதுக்காக. கூடுவாஞ்சேரி GRT வந்திருக்கீங்களா மேம்? இல்லை, இப்போ ஓப்பன் பண்ணி வரல. நான் எல்லா GRTயில் எல்லா நகையும் வாங்கியிருக்கேன். ஆவடி, டி நகர் எல்லா பிரான்ச்சுக்கு போயிருக்கேன். கூடுவாஞ்சேரி மட்டும் நான் இன்னும் வரல. நியர்பைலே வந்துடுச்சு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே தான் வாங்கணும் நான் வந்து. கண்டிப்பாக கூடுவாஞ்சேரி GRTக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. கூடுவாஞ்சேரி GRTலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். கூடுவாஞ்சேரி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் சகுந்தலா. ஹரிதா. பரதன். எவ்வளோ இயர்ஸாக கொலு வச்சுட்டுருக்கீங்க மேம்? 30 இயர்ஸ். 30 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. 30 இயர்ஸாக உங்கள் கூடவே வந்துட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? இது வந்து எங்கள் மாமியார் காலத்து ஆண்டாள் தான் 90 வருஷத்து பொம்மை இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு ஏறி ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது எப்படி பண்ணீங்க? அது வந்து நான் தான் பண்ணேன். நீங்கள் உங்கள் கையாலே பண்ணீங்களா? நானே பண்ணினேன். ஃபஸ்ட்டு மண்ணில் பண்ணிட்டு இருந்தேன். அதை கரைஞ்சி போயின்னு இருந்தது வெளில வச்சா. சரி சிமெண்ட்டில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சிமெண்ட்டில் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களாவே பண்ணீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த இயர் புதுசாக நீங்கள் வாங்கினது எதுவும் சாமி சிலை இருக்குங்களா? இந்த பசுமாடு பக்கத்தில் ராதாகிருஷ்ணன். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக கொலு வைக்கிறாங்க மேம்? இந்த மகிஷாசுர மர்தினி மகிஷன்கிற ஒரு அசுரன் இருந்தான். மகிஷன்கிற ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக அவன் வந்து பெண்களை தவிர மற்ற யாரோடனா நான் சாகலாம் அப்படின்னு வரம் வாங்கியிருந்தான். அதனால் வந்து பெண்கள் ரொம்ப அவன் சீப்பாக நினச்சிட்டான். அதனால் வந்து இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனை ஜெயிச்சு அவன் வந்து எல்லாரையும் அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே பிரம்மதேவர் வந்து சிவன்கிட்ட போனார். சிவன் வந்து பெருமாள்கிட்ட போனார். பெருமாள் வந்து எல்லா தேவிகளையும் பெருந்தேவிகளையும் அழித்து எல்லாம் சொன்னால் அவன் விரதம் இருந்து மகிஷாசுரனை வதம் பண்ணினாங்க. சூப்பர், நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க, பெண்களுக்கு இதில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நல்லா தெரியும். சுமங்கலி பெண்கள் கொடுக்கணும், கன்னியா பொண்ணுகளுக்கு இது துணிகள் எல்லாம் வாங்கி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு பண்ணினா நல்லது. சூப்பர் மேம். பாலா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. அதெல்லாம் இது வர வச்சு அது மாதிரி தெய்வங்களாக நினச்சி நமக்கு செய்யும் குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா அது அம்பாளுக்கே போய் சேரும். உங்கள்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. கூடுவாஞ்சேரி GRT வந்திருக்கீங்களா மேம்? வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நான் சூப்பராக இருக்குது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நாங்களும் உங்க கூட இணைப்பிலே இருக்கோம். கூடுவாஞ்சேரி GRTலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். கூடுவாஞ்சேரி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம். வணக்கம். இந்த நவராத்திரி கொலு வந்து நாங்கள் ஒரு 30 வருஷமாக வச்சுட்டுருக்கோம்.
30 அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய மாட்டு பொண்ணு வந்து இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. அது இல்லாத நவராத்திரியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகஸ்நாமம், லலிதா சகஸ்நாமம் சொல்லி, அப்புறம் விளக்கு பூஜை, தை மாதம் விளக்கு பூஜையும் பண்ணுவோம். நவராத்திரியில் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்து லலிதா சகஸ்நாமம் சொல்லிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நல்லா கிராண்டாகவே பண்ணிகிட்டுருக்கோம். பேருங்க? என் பேர் கீர்த்தனா. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே 2 ஜோடி இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே. அதில் யார் மேம் பண்ணீங்க? அது என்னோட கல்யாணத்துக்கு சீர் கொடுத்தாங்க, வெளியில் செஞ்சு வாங்கினது தான். எவ்வளோ இயர்ஸ் மேம் இருக்கும் அது செஞ்சு வாங்கி? இல்லை, இப்போ ரீசெண்டாக தான். ஆமாம். எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க மேம் குழு? 30 வருஷமாக வச்சுருக்கோம். 30 வருஷமாக உங்ககிட்டே இருக்கிற ஒரு சாமி அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? 30 வருஷமாக இருக்கிறதுனா அந்த சீனிவாசர், கிருஷ்ணர், அப்புறம் இந்த பிள்ளையார் ஒன்று சின்னதாக இருக்கு பாருங்கள், அந்த பிள்ளையார் ஒன்று, இந்த பிள்ளையார் பெட்டி பிள்ளையார் ஒன்று. மீதியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது, அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் குழு வைக்கிறாங்க இந்த 10 days? இது வந்து எல்லாரும் ஒரு எல்லாம் இந்த மகளிர்லாம் எல்லாம் ஒன்றா கூடிய ஒரு இதுனா ஒரு விழா மாதிரி இது. அதனால இந்த எல்லாரும் சந்திச்சுக்க முடியும், ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே சமயம் அம்பாளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி எல்லாம் செய்யலாம். அதனாலேயும் சேர்ந்து இது வச்சுருக்கோம். அது இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் மேம் எடுத்துக்கிச்சு? இது ஒரு நாள் ஆகும். ஒரு நாள்லேயே முடிச்சிடுவீங்களா? அப்புறம் 3 பேரை சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு நாளில் முடிச்சிடலாம். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிப்போம். அமாவாசை அன்னைக்கு கலசம் வச்சுடுவோம். கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொம்மையை பாக்ஸ் இறக்கி வச்சுட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக இறங்கி இது பொம்மையெல்லாம் தொடச்சி ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து வைப்போம். இந்த கொலு இருக்கிற வரைக்குமே அந்த கலசம்ன்றது அப்படியே தான் இருக்கும். அந்த கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணுவோம். அது அமாவாசை அன்னைக்கு ஆவாகனம், லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி எல்லாரையும் ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தில் ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் அந்த 9 நாளும் அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேம்? எல்லாமே அங்கே தான் வாங்குவோம். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி மேம்? நல்லா இருக்கு எல்லாம் கலெக்ஷன். தொடர்ந்து ஜிஆர்டியோட இணைப்பில் இருங்க, நாங்களும் கூட இணைப்பில் இருப்போம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு மேம். ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குழு சீசன் 1. வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் லக்ஷ்மி. எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் குழு வச்சுருக்கீங்க? நான் ஒரு 15 இயர்ஸ். 15 இயர்ஸாக வச்சுருக்கீங்க. 15 இயர்ஸாக உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னா நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? வெரி எல்லாமே அது நமக்கு நன்மைகள் எல்லாம் அது இது வருது. இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் குழு வைக்கிறாங்க? நவராத்திரின்றது எல்லா கன்னியா குழந்தைகள், சுமங்கலிகள் எல்லாரும் கூப்பிட்டு பார்க்கறதுல ரொம்ப சூப்பர் மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா மேம்? கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நியர்பைலே வந்திருக்கு. கண்டிப்பாக அங்கே நிறையா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, வந்து பாருங்கள். ஓகே மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குழு சீசன் 1. வணக்கம்மா, உங்கள் பேர்? விஜயலட்சுமி. எவ்வளோ இயர்ஸாக மேம் குழு வச்சுருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நாள் வச்சுட்டுருக்கோம். 10 வருஷமாக இருக்குங்க. எப்படி மேம் இதை மெயின்டைன் பண்ணீங்க 10 வருஷமாக? 10 வருஷமாக எப்படி மெயின்டைன் பண்ணாக்கா எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். இந்த வருஷம் எங்கள் மாட்டு பொண்ணு வந்து இதுவாக ப்ரெக்னென்ட் இருக்கா, போயிருக்கா. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டேன். 9 படி வரும். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் குழு வைக்கிறாங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஜனங்க எல்லாம் சந்தோஷமாக, வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். சந்தோஷத்துக்காக நவராத்திரிக்கிறோம். இந்த வருஷம் ஏதாச்சும் புதுசாக ஒரு சாமி வாங்கியிருக்கீங்களா மேம்? கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேம்? சரி, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு.
கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம், உங்கள் பேர்? ஸ்ரீநிதி. சித்ரா. எவ்வளோ இயர்ஸாக கொலு வச்சுட்டுருக்கீங்கம்மா? நாங்கள் 55 வருஷமாக வச்சுட்ருக்கோம். 52 வருஷமாக வச்சுட்ருக்கீங்களா? நான் 72 கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அந்த 72லேருந்து வச்சுட்டு வரோம். 22 வருஷமாக வச்சுருங்க, பெரிய விஷயங்க. இந்த இருக்கிற தசாவத்திர பொம்மை 52 வருஷம் ஆகுதுங்க. இதெல்லாம் 52 வருஷத்து பொம்மைகள் என் கல்யாணத்தில் இருந்தது. இதெல்லாம் இப்போ நேற்று முன்னாள் வாங்கிட்டு வந்தோம். இந்த ராமாவதார செட்டு அப்படியே ராமரோட இது அவதாரங்கள் அப்படியே இருக்குது. இது அஷ்டலக்ஷ்மிகள். இது 25 வருஷம் ஆகுது அஷ்டலக்ஷ்மி. எங்கள் பெரிய மருமகள்து. இது எங்கள் 2வது மருமகள். ரெண்டாவது மருமகள்து. இது பெரிய மருமகள்து. இதை பற்றி சொல்ல முடியுங்களா மேம்? ராமர் வந்து இது சொல்கிற கடை இவன் என்ன சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ராமர் சீதையை வந்துட்டு ராவண கடத்தின்னு போனதுக்கப்புறம் ராமர் வந்துட்டு கிஷ்கிந்தையில் வந்துட்டு வாலி சுக்ரீவனோட நட்பு கொண்டு ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு சேதுபாலம் கட்டின்னு போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கதனை தூது அனுப்புகிறார். இப்போயாவது ராவண மனசு மாதிரி சீதையை அனுப்புகிறானான்ட்டு. அங்கே ராவணன் வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டான், அங்கதனுக்கு தூதனுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதனால் அங்கதன் வந்துட்டு வாழை சுற்றின்னு உட்காருவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் சீதையை விட்டிங்கன்னா யுத்தம் எதுவும் நடக்காதுன்ட்டு. ஆனால் ராவணன் ஒத்துக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் யுத்தம் நடக்கும். யுத்தத்தில் இந்திரஜித்தோட சண்டை போடுறச்சு லக்ஷ்மணர் வந்துட்டு மயங்கி விழுந்துருவார். அதுக்காக சஞ்சீவி மலையை கொண்டு வருவார் ஹனுமார். அதுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்சு ராவணனை அழித்ததுக்கப்புறம் சீதையை காப்பாற்றிட்டு திரும்பி அவள் அயோத்திக்கு வரச்சு ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணியிருப்பாள். ஸோ ரிட்டர்ன் வரச்சு அதே சிவலிங்கத்துக்குள்ள வந்துட்டு பிரம்மகிருத்தி தோஷத்துக்காக பரிகாரம் பண்ணுவாள். ஏன்னா ராவணனை அழிச்சது பாவம், சீதா அங்கே இருந்ததுனால பிரம்மகிருத்தி தோஷ பரிகாரம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ராமர் பட்டாபிஷேகம், அயோத்திக்கு போய் ராமர் பட்டாபிஷேகம். சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க வீட்டில் எல்லாருக்கும்? அப்படிலாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம். ஆனால் இவன் தங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாள். எல்லாருமே எங்கள் வீட்டில் எனக்கு 3 பிள்ளைங்க, 3 பையன், 2 மருமக, 2 பேத்தி. இதில் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான், ஒத்தரா இல்லை. எல்லாருமே ரொம்பவே ஆசையாக பண்ணுற ஒரு இதுதான் இது. ஒரு சேர்ந்து பண்ணுற ஒரு விழாவாக தான் இது பண்ணுவோம் நாங்கள். ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு வேலை வரும்போது எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்து இதில் எல்லாரோட இது அது பார்த்தீங்கன்னா அதை பேசி பண்ணி இவாளோட இதுதான் அது, இவாளோட கற்பனை. இன்னும் சரியாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. கொஞ்சம் 2 நாளாக நாங்கள் வேலை மேலே போயிட்டோம், ஊருக்கு போயிட்டோம். அதனால் இப்போ நேற்று ஒரே நாளில் இதை பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் முக்காதான் இருக்குது, இன்னும் இருக்குது வேலை. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இல்லை, இவள் வந்து ராமாயண நான் டெய்லி வேறு ராமாயணத்தை டெய்லியே பண்ணிட்டுருக்கா. இவள் அம்மா ரொம்பவே இவ்வளோ நல்லா பண்ணிட்டுருப்பா. டெய்லி ராமநாமம், வால்மீகி ராமாயணம் ஃபுல்லாக படித்து அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த ராமர் கதையை வந்து இவங்க ரொம்ப மனப்பாடம் பண்ணியிருக்கா. இந்த பொம்மையை நாங்கள் இப்போ தான் முந்தின நாள் தான் காஞ்சிபுரத்தில் வாங்கினோம். இதை நாங்கள் ஏதோ சின்னதாக வாங்க போனால் இது எல்லாம் செட்டாக இருக்கவே, இது மொத்த கதையும் நல்லா இருக்குது. இவங்க பார்த்துட்டு இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வாங்கினோடனே இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறது புஸ்தகத்தை பார்த்துட்டு இது என்ன இதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. ஒரு புஸ்தகத்தை பார்த்துட்டு இது இவன் என்ன சொல்கிறா, நீ என்ன சொன்ன, இது யுத்தகாண்டம் அப்படின்ற யுத்தகாண்டத்தில் இருக்கிற அந்த இது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணி அந்த என்னென்ன அந்த கதையை பார்த்து அந்த கதையில் இருக்கிற மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கு ரொம்பவே இப்போ யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. 4 பேரை கேட்டு என்ன ஏது எப்படி என்ன இது சஞ்சீவமான அதை அழகாக விளக்கிட்டா. இப்போ சொன்னதும் வந்து அந்த புஸ்தகத்தை பார்த்து அதை நல்லா உள்வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை பார்த்த உடனே அரேஞ்ச் பண்ணுறதும் அவசரமாக பண்ணிட்டா. அது மட்டும் நல்ல நேற்று நைட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. பட்டாபிஷேகம் நேற்று வாங்கிடணும் ஒரு மாதிரி. இப்போ பட்டாபிஷேகம் இது முதல்ல வாங்கணும். அப்புறம் பார்த்தா அந்த பட்டாபிஷேகம் இருக்குது இங்கே. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, பட்டாபிஷேகம் இருக்குது, இது எப்படி என்ன, இதுக்காக ரொம்ப நாங்கள் யோசனை பண்ணோம். இதுக்கப்புறம் அதுவா இது யார், இது அங்கதன் சொல்கிறா. இது சொன்னல நீ, இவர் அங்கதன் தூது, ராமர் தூதுக்கு இப்போ யுத்தகாண்டம் போகும்போது ராவணன் தூதுக்கு அனுப்புகிறாரு. தூது போகிறது வந்து அங்கதன். வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறாரு. அதுதான் ஒரு வாரம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ராமாயணத்தை ரொம்ப படித்து யோசனை பண்ணி இதை வச்சிருக்கா.
எப்படி வருது என்னன்ட்டு. எங்களுக்கு பரவாயில்ல நல்லா சொல்லியிருக்கோம். உங்களால் நிறைய பேர் இந்த சேனலில் பார்த்துட்டு ஸோ இன்ஸ்பயர் ஆகி திருப்பி நெக்ஸ்ட் இயர் வைப்பாங்கன்றதுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நீங்கள் சொன்னீங்க. இந்த ஊரில் எல்லாருமே எனக்கும் முன்னாடி, நான் சொல்கிறது 53 வருஷம் சொல்கிறேன், எனக்கும் முன்னாடியிலேருந்து இவங்கெல்லாம் வந்து இவங்க அப்பா அம்மா அந்த காலத்துலேருந்து இந்த ஊர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது 3-4வது தலைமுறையாக பண்ணுறான்னு கூட சொல்லலாம். இந்த நவராத்திரி கோலம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போதைக்குமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணுவாள். அதுக்கு இன்னும் டைம் எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சி பூஜைலாம் பண்ணுவோம். லலிதா சகஸ்ரநாமம் தினம் நடக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தினம் நடக்கிறது. 3 to இதில் நடக்கும். டெய்லி நடக்கும். இங்கே நம்ம நாட்டிலையும் ஒரு நாள் இருக்குது. அதுதான் சகஸ்ரநாமம் நடக்கும். நிறைய எல்லாருமே பாட்டு பாடுவா. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களால் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்ட்லேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம், உங்கள் பேர்? பத்மபிரியா. காயத்ரி. பூமா. சேஷாத்ரி. எவ்வளோ இயர்ஸாக வச்சுட்ருக்கீங்க மேம் கொலு? 20 வருஷம் மேலே வச்சுட்ருக்கோம். எங்கள் பாட்டியினுடைய காலத்துலேருந்து இது வந்து தொடர்ந்து பாரம்பரியமாக வச்சுட்ருக்கோம். இங்கே 120 வருஷமாக வச்சுருக்கீங்க. இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. உள்ளே வரும்போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. ஒரு கோவிலுக்குள்ளே வர ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்குங்க சார். இதெல்லாம் யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம்? நார்மலாக அந்த படி வைக்கிறது அது வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பசங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய டெக்கரேஷன்ஸ் தான். எது எங்கே வரணும் பிளான் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணிடுவோம். இதெல்லாம் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ இயர்ஸாக? நான் சொல்கிறோமே, எங்கள் பாட்டியினுடைய காலத்தில் அவங்களுக்கு கொடுத்த சீட் பொம்மைகள்லாமும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுடைய கொடுத்த சீட் பொம்மைகள், அப்புறம் எங்கள் ஒய்ஃபு கொடுத்தது. ஸோ 3 தலைமுறை வந்து கிட்டத்தட்ட பொம்மைகள் இங்கே வச்சுட்ருக்கோம். நார்மலாக அது முடிஞ்ச பிறகு அதுக்குன்னு ஒரு பொட்டிகள் இருக்குது. அதில் பேக் பண்ணி வச்சுருவோம். திருப்பி அகைன் வரும்போது அடுக்கி வைப்போம். ஸோ இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு மகிழ்ச்சி, அது மெயினாக. ஸோ அதனால் ஃபேமிலியோட பிஸியாக இருப்போம். பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கோம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக எல்லாம் ஒன்றா இருந்து பூஜையில் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்து கலகலப்பாக. இதை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? ஒரு 2 days. நைட்டு ஒரு 12 o'clock 1 o'clock வரைக்கும் பசங்க எல்லாம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் இல்லைன்னா பண்ண முடியாது. கண்டிப்பாக ஆகும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க? அதாவது படி கொஞ்சம் எல்லோரும் ஃபேமிலியாக தான் செட் பண்ணுவோம். செட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க அன்பேக் பண்ணி ஸ்டெப் வைஸ் அப்படி ரெடி பண்ணி அடுக்கிடுவோம். ஆமாம், முக்கால்வாசியும் புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது நியூவாக பண்ணலாம். புதுசாக ஆட் பண்ணிட்டு வரீங்க. ஓகே ஓகே. கிருஷ்ண லீலைகள்னு சொல்லி செட்டப் பண்ணியிருக்கோம். எல்லா கிருஷ்ணரோட ஒரு ஸ்டேஜஸ் அந்த கதைகள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கிருஷ்ண லீலைகள் இந்த தடவை பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபாரஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பார்க் செட்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு இடம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, நான் இனிமேல் தான் வரணும். ஆமாம், ஸோ நியர்பைலே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை வரைக்கும் போயிட்டு இருந்தோம். இனிமேல் கூடுவாஞ்சேரியில் எல்லாம் கலெக்ட் பண்ணி நியர்பைலே வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஜிஆர்டியோட இணைப்பில் இருங்க. நாங்களும் உங்கள் கூட இணைப்பில் இருப்போம். கண்டிப்பாக மேம். பாடுவீங்களா? பரவாயில்ல, பாடுங்க. நான் பிடிச்சிக்கிறேன். கிருஷ்ண மகந்த மாதிரி கோபாலா சரி பஜன் பாடு. கோபாலா ராதலோலா கோபாலா ராதலோலா முரளிலோலா நந்தலாலா கிருஷ்ண முரளிலோலா நந்தலாலா கோபாலா ராதலோலா கோபாலா ராதலோலா கேசவ மாதவ ஜனார்தனா கேசவ மாதவ ஜனார்தனா வனமாலா பிருந்தாவன பாலா வனமாலா பிருந்தாவன பாலா முரளிலோலா நந்தலாலா கிருஷ்ண முரளிலோலா நந்தலாலா கோபாலா ராதலோலா
கோபாலா ராதலோலா. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப க்யூட்டு 2 பேருமே நல்லா பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பாட்டி இந்த பீங்கான் இதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கிறது ரேரு. இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மாமியார் இருந்தது. இந்த பீங்கான் வந்து மெயினாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, இது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பீங்கான்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாண்டிச்சேரியில் வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஒயிட் டிஃப்ரென்ஸ் யூ கேன் சி. அதே மாதிரி இந்த கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வருஷத்துக்கு கிருஷ்ணர் அவர் நிறைய புதுசாக இங்கே பார்க்க முடியுது. உங்ககிட்ட வந்து நிறைய புதுசாக பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அவங்களுடைய மாமியார் இது, அவங்க தான் பார்த்து எடுத்து வச்சு பத்திரமா படுத்துறது. அவங்க 90% அந்த பீங்காலாம் அவங்க தான் பார்த்து எடுத்து வச்சுருக்காங்க, பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப சூப்பர். உங்களை மீட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? அக்ஷயா. லக்ஷ்மி. ஸ்ரீனிவாசன். சரோஜா. கோவிந்தன். எவ்வளோ இயர்ஸாக கொலு வச்சுருக்கீங்க மேம்? நாங்கள் அரௌண்ட் 25 இயர்ஸ். 25 இயர்ஸாக வச்சுட்டு இந்த வருஷம் நீங்கள் புதுசாக வாங்கின சாமி அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? இந்த வருடம் கருடன் கல்கருடன் மேலே. ஓகே மேம். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் கொலு வைக்கிறாங்க? அன்னை சக்தியை வழிபடுறது, பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான ஒரு பண்டிகை தான். பெண்களுக்கு எதுக்கு மேம் இதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கொலு டைமில்? பராசக்தி அவள் தான் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குறவ, அதனால தான். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்வால்வாக இருப்பீங்க? எனக்கு உண்மையிலே கொலு டைம் தான் பார்த்திங்கன்னா லைக் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்னே சொல்லுவேன். ஸோ வருஷத்தில் இல்லாத எல்லா ஜோஷுமே இந்த ஒரு 9 days யூ கேன் அப்சர்வ். ஸோ என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தான். சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். நீங்கள் இதில் என்ன பாட்டு எடுத்துருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்கல்ல, அவங்க கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அப்பா ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஆமாம். எவ்வளோ டேஸ் ஆகும் இதை வச்சு முடிக்கிறதுக்கு? ஒரு நாள் ஸ்டாண்ட் ஒரு நாள் முன்னாடியே போட்டுட்டாங்கன்னா ஒரே நாளில் வந்து புடவை போட்டு அதுக்கு மேலே கொலுவை வச்சு பொம்மை வச்சு முடிச்சிடலாம். இந்த 25 இயர்ஸாக எப்படி மேம் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? இது எப்படி என்னன்னு கேட்டால் பொம்மை என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வொரு டால் வந்து பேப்பர் சுற்றி ஒவ்வொரு கவரில் வச்சு ஒரு பொம்மை இன்னொரு பொம்மை நெசுங்காத அளவுக்கு பெட்டியில் மரப்பெட்டியில் வச்சு பாக்ஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிவிடுவோம். சூப்பர் சூப்பர் மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா மேம்? இப்போ நியர்பைலே கொண்டு வட்டாங்க, ரொம்ப வசதியாக இருக்குங்களா? ரொம்ப ரேட்டு தான் பயங்கரமாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. தொடர்ந்து இனிப்பிலே இருங்க கூடாஞ்சேரி ஜிஆர்டியோட. கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து சாங் பாடுவீங்களா? எங்களுக்காக பாடுங்க. சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதா ஜனான். சாரதே கருணாநிதே சகலானவாம்ப சதா ஜனான். चारणातिमगीतवैभव पूरितकीट दीप्तते शारदे करुणानिते सकलानवाम्ब सदा जनान्. चारणातिमगीतवैभव पूरितकीट दीप्तते शारदे करुणानिते. पद्मभूषणभूषिते वररत्नमौलिनि वासिते.
पद्मभूषणभूषिते वररत्न मौलिनिवासिते शर्मदायिनि कर्ममोचनि निर्मलो कुरुमान संशारदे करुणानिते सकलानवाम्ब सदा जनान् चारनातिमगीतवैभवपूरि तकीट दीप्तते शारदे करुणानिते. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவியிலேருந்து வழங்கும் நவராத்திரி குலு சீசன் 1. வணக்கம். உங்கள் பேர்? கோகிலா. கணபதி. ஆர்சி. எவ்வளோ இயர்ஸாக குலு வச்சுருக்கீங்க மேம்? இது கிட்டத்தட்ட நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே இன்னும் இவங்க வச்சுருக்காங்க. 15 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஓகே மேம். இந்த வருஷம் புதுசாக வாங்கின ஒரு சாமி அப்படின்னா எது மேம் சொல்லி? புதுசுன்னு ஏதோ அந்த மேரேஜ் செட்டு. குழு வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா அது எது மேம் சொல்லுவேன்? சுவாமின்னா அந்த அந்த சரஸ்வதி அந்த அம்மன் இருக்கா இல்லையா, அன்னபூர்ணி, லக்ஷ்மி, அது வந்து ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் ஆகி வரும்போது வாங்கினது. அது இந்த சாமி வந்து பின்னாடி கண்ணாடி வச்சுருக்கீங்களா மேம்? அது எதுக்காக? அது வந்து பின்னாடி இருக்கிற அந்த சுவாமி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, நரசிம்மர் ஒருத்தர் சக்கரத்தாழ்வார் இருக்கிறதுனால அந்த சக்கரத்தாழ்வார் தெரியறதுனால அந்த கண்ணாடி வச்சு. சூப்பர் சூப்பர் மேம். ரொம்ப அழகாக இருக்குங்க மேம். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் கோல் வைக்கிறாங்க? இது வந்து 9 days வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து துர்கைக்கு, செகண்ட் 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு, அப்புறம் வந்து சரஸ்வதிக்கு வந்து 3 days. அது என்னென்னா அவங்க வந்து தவம் இருப்பாங்க. 9 days வந்து ஊசியில் வந்து தவம் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து இந்த 9 நாளும் நாங்கள் விரதம் பூஜை புனஸ்காரத்தோடு நம்ம சுமங்கலிங்களாக கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கெலாம் வச்சுட்டு, அப்புறம் வீட்டு பொண்ணு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பிறந்த பொண்ணுங்களை கூப்பிட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வெத்தலை பாக்கெலாம் வச்சு அவங்களுக்கு புடவை வச்சு தருவோம். அப்புறம் கன்னியா குழந்தைங்க பால திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லலிதாம்பாலோட பொண்ணு. அந்த அந்த குழந்தைய நினச்சி கன்னியா குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே ட்ரெஸ்ஸு பாவாடை சட்டை, இது வந்து குழந்தைங்களுக்கு தான் விசேஷம். ஆக்சுவலி குழந்தைங்க இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து மாறி போச்சு. அப்போல்லாம் என்னென்ன பண்ணுவோன்னா ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. ஒருத்தர் கிருஷ்ணர் போட்டுப்பாங்க, ஒருத்தர் ராதா போட்டுன்னு எல்லார் வீட்டுக்கும் கொலுக்கு போயிட்டு டெய்லியுமே நாம் எப்போ ஒரு வாட்டி போகிறோம் இல்லையா, அங்கே அப்படி கிடையாது. கிராமத்துலலாம் டெய்லியுமே எல்லா குழந்தைங்க எல்லாருமே போயிட்டு சுண்டல் வாங்கிட்டு அங்கே எல்லாம் பாட்டு பாடிட்டு அந்த என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ எல்லாம் ஒரு குரூப் இருக்கும். இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அப்போல்லாம் வந்து 6, 7, 10 பேர் இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து போய் இது பண்ணுவாங்க, எல்லா கோலியும் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அது வந்து குழந்தைங்களுக்கு கன்னியா குழந்தைங்கன்னா அது ரொம்ப விசேஷம். பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப விசேஷம். ரொம்ப சூப்பர். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். டான்ஸ் ஆடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? சரி, ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் கூடுவாஞ்சேரி வந்திருக்கேன். முக்கியமாக மெயினாக நாங்கள் வாங்குறது வந்து தாம்பரத்தில். தாம்பரம் நியர்பைலே வந்துருச்சு. வந்துருச்சு. ஆமாம், இப்போது நியர்பை வந்தது. ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு போனோம். வெள்ளி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். இப்போ தான் ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மேம். கண்டிப்பாக நிறைய ரெகுலராகவே அங்கே தான் வாங்குகிறோம் நாங்கள். அதனால் ஓகே, தேங்க்யூ மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம்.
குடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மாதுரி. கீதா. நித்யா. கீர்த்தனா. அன்பரசி. எவ்வளோ இயர்ஸாக மேம் கொலு வச்சுட்டுருக்கீங்க? நாங்கள் ரொம்ப காலகாலமாக வச்சிட்ருக்கோம். மாமியார் காலத்துலேருந்து வச்சிட்ருக்கோம். இவங்க மாமியார் காலம், அப்புறம் இவங்க, அப்புறம் நான். எவ்வளோ இயர்ஸ் மேம்? ஒரு 30-40 இயர்ஸ் மேலேயே 30-45 இயர்ஸாக இருக்கும். ஓகே மேம். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் கொலு வைக்கிறாங்க? மெயினாக வந்து கடவுளுக்காக தான், மெயினாக துர்க்கைக்காக தான். அந்த நரகாசுரரை வந்து அந்த இது வதம் பண்ணதுனால தான் நம்ம அந்த 9 நாளும் கும்பிடுறோம். நவராத்திரினாலே 9 நாள்ன்றது குறிப்பிடுது. மெயினாக வந்து துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, ஓகேங்களா? 3 நாளாக பிரிப்போம். இது மெயினாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து மற்றவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதும், அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதும் நம்மளோட ஒற்றுமைக்காக தான் இது மெயினாக வைக்கிறோம். கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதும், அவங்க வீட்டுக்கு வர்றதும் எல்லாரையும் மீட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு 9 டேஸில். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டா தான் உண்டு. சுமங்கலிலாம் வரவங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் மாரி கொடுத்தா அதுங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். வந்து பார்க்க ஆண்டி வீட்டுக்கு போனோமா கொடுப்பா, மாமியத்துக்கு போனால் மாரி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாக சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் சந்தோஷம், பெரியவங்களுக்கு ஒரு சுமங்கலிக்கு ஒரு வத்தலை பாக்கு கொடுக்குற மாரி. இந்த இயர் புதுசாக நீங்கள் வாங்கின ஒரு சாமி அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? நாராயணனும் ராஜேஸ்வரி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா மேம்? பர்ச்சேஸ் பண்ணி இப்போ இந்த வளையல் வாங்கியிருக்கேன். நியர்பைலே வந்துருச்சு, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வசதியாக போயிருக்கும். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. கண்டிப்பாக கூடுவாஞ்சேரி இணைப்போடே இருங்க, நாங்களும் உங்கள் கூட இணைப்பிலே இருப்போம். ஜிஆர்டி கண்டிப்பாக வாங்க மேம். ஓகே, கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். தேங்க்யூ. பதங்கள் பிடித்தேன் கர்ப்பதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா. ஏன் இந்த வேலைதனில் ஜேனையனை மறந்தாய், நான் இந்த நானிடத்தில் யாரிதழ் யாரிடமோ, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையென கருள, ஆனந்த வைரவியே ஆதரித்தாலும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லோர்க்கும் இன்பங்கள் எளிதாய் விளங்கி நின்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் பொரியும் அந்த உல்லாசியே பூமா உன்னை நம்பினேன் அம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் விடித்தே நற்கதி அருள்வாயம்மா. ரொம்ப சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் வசுதாரணி. என் பேர் ஜெயஸ்ரீ. என் பேர் ஜே நாராயணன். சொல்லு பேர் சொல்லு. சாய்ஸ்ரவன். எவ்வளோ இயர்ஸாக மேம் கொலு வச்சுட்டுருக்கீங்க? 5-6 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம். ஓகே மேம். இவ்வளோ குட்டீஸை வச்சுட்டு எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த வாட்டி தான் நாங்கள் சிம்பிளாக வச்சுருக்கோம். எப்பயுமே வருஷம் கிராண்டாக வைப்பாங்க, ஹாலில் வச்சுருவோம். இப்போ எங்கள் குழந்த இருக்கான், அதனால் சிம்பிளாக. ப்ளஸ் இவனுக்கு ஆயுஷம் வேறு வருது, அதனால் சிம்பிளாக வச்சுருக்கோம். இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் கொலு வைக்கிறாங்க இந்த 9 days? 3 நாள் துர்க்கை, 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் சரஸ்வதி. அது ஒரு ஊரில் ஒரு நாற்றுலாம் வந்து இந்த விஜயதசமி அன்றைக்கி அவங்க ராவணனை அழிச்சது, ராவணனை கொல்றாங்கன்னு அவங்க கதை போகும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அர்ஜுனனை காட்டு போய் அன்றைக்கி ஜெயிச்சுட்டு விஜயதசமின்னு அன்றைக்கி பேர் வச்சுருக்காங்க. சூப்பர் மேம். பேசுகிறீங்களா? வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல். வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் காமி. வணக்கம். ஓகே மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, நல்ல கவனிப்பு எல்லாமே. தொடர்ந்து ஜிஆர்டியோட இணைப்பில் இருங்க, நாங்களும் கூட இணைப்பில் இருக்கோம். ஓகே மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் சார், உங்கள் பேர்? பாலசுப்ரமணியம்மா என் பேர். உஷா. எவ்வளோ இயர்ஸாக மேம் கொலு வச்சுட்டுருக்கீங்க? 25 இயர்ஸாக வச்சுருக்கேன். 25 இயர்ஸாக வச்சுட்டுருக்கீங்க. ஓகே மேம். 25 இயர்ஸாக அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க?
பிள்ளையார் இந்த இயர் புதுசாக எதுவும் ஆட் பண்ணியிருக்கீங்களா மேம்? இந்த இயருக்கு இந்த வருஷம் ஒன்றும் வாங்கலை. போன வருஷம் வாராகி அம்மன் வாங்கினோம். ஆமாம், வாராகி அம்மனும் துர்காவும் வாங்கினோம். இது யார் மேம் டெக்கரேஷன் பண்ணது? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மேம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, ஆனால் வீட்டில் இருந்து வந்திருக்காங்க. ஓகே, நீங்களும் சீக்கிரமாக கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மேம். ஓகே ஓகே. கூடுவாஞ்சேரி சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். டி நகர் ஜிஆர்டியில் வந்து நான் ரெகுலராக வாங்குறவன். எனக்கு மெசேஜ் மாதம் மெசேஜ்லாம் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நியர்பைலேயே உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க கூடுவாஞ்சேரி. சரி, சந்தோஷமா. இனிமேல் அங்கே வந்து வாங்கிக்கிறோம்மா. இங்கே வந்து வாங்கிக்கிறோம்மா. ஜிஆர்டியில் வந்துடுறோம்மா. நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு சார். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் சார், உங்கள் பேர்? வரதராஜன். புண்ணியவதி. சாய். எவ்வளோ இயர்ஸாக கொலு வச்சுட்டு இருக்கீங்க மேம்? நாங்கள் 25-30 வருஷமாக வச்சுட்ருக்கோம். 25-30 வருஷமாக இருக்கு. நாங்கள் ஈரோடில் இருந்தோம். ஈரோடில் 40 வருஷமாக கொண்டு வைக்கிறோமா? 40 இயர்ஸ் வச்சுருக்கோம். ஈரோடு சேஷாயி பேப்பர் இங்கே மில்லில் வந்து இருந்தால் மேனேஜராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து 12 வருஷம் வைக்கிறோம். 10 வருஷமாக. ஓகே. இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக மேம் கொலு வைக்கிறாங்க? என்ன ரீசன்? அம்பாள் ஆராதனை பண்ணணும் நம்ம. அதுக்காக வேண்டியதான் முக்கியமாக. அம்பாள் தான் நமக்கு மெயின் இல்லையா? அவள் வந்து சொல்லப்போனாக்கா வென்ஸ்டோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே வந்து வரக்கூடிய ஒரு நேரம். சட்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகங்கள் கிடைக்கும். புதுசாக யாராவது இருந்திருந்தாங்கனால அவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதனால் இது வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த கொலு வைக்கிறது? ஓரளவுக்கு இருப்பேன், அவ்வளோதான். ஐடியா மட்டும்தான், பாக்கியெல்லாம் அவர் தான். அவர் தான் வச்சது. சூப்பர் சூப்பர். கொலு வச்சது பேரை கோஸ் டு கிரெடிட் கோட்ஸ் டு மை பேரை தான். சாய். சாய் வீணா. சாய். சாய் வீணா. ஓகே மேம், ரொம்ப நல்லா. அவனுடைய இது வந்து ராதாகிருஷ்ணன். எங்கள் மாமனார் பேர் வச்சுருக்கோம். சாய் வீரா கூப்பிடுறது சாய் வீரா தான். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேம்? இப்போ தான் வந்து என் பேத்தி 3ஆம் மாதம் இது வேணா வந்து நீ 2 வரைக்கும் அங்கே தான் நெக்லஸ் எடுத்தோம், எல்லாமே பண்ணோம், அங்கே தான் எடுத்துன்னு வந்தோம். எனக்கு என் பையன் கல்யாணத்துக்குலேருந்து அங்கே தான். என் பையன் 10 வருஷம் பண்ண இந்த வேலை எல்லாமே அங்கே தான் வாங்கினது. ஜிஆர்டி தான். ஜிஆர்டியில் ரிலேஷன் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். மதுன்னு சொல்லிட்டு வந்தார். எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கார். மதுன்னு சொல்லிட்டு சார், மது சார்னு பேர். எத்தனை வருஷமாக இருக்கார்? நிறைய வருஷமாக இருக்கார். இப்போ வந்து அது எந்த பக்கம் தெரியல எனக்கு. ஓசூரில் வந்துட்டானா? தெரியும், அதான் என்ன இப்போ வந்துட்டாங்க. அது வந்தாச்சுமா, மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸ் வந்தாச்சு. இல்லை மெட்ராஸ் டீநகர் வந்துட்டார். இப்போ பேச்சு ஃபோன் பண்ணோம்னாக்கா கான்டாக்ட் பண்ணி வருவார். அவர் அங்கேருந்து. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டி நல்லா மேலும் வளரும். எங்களுக்கு இது மாதிரி எல்லா ஆதரவும் கொடுப்பீங்க. கண்டிப்பாக நம்புகிறோம். ஜிஆர்டியில் வந்து நல்லா இது பண்ணுறீங்க. எங்களை ரொம்ப வெல்கம். எங்களுக்கு கூடுவாஞ்சேரி வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரு தினம் என்ன பண்ணோம், நவராத்திரி கொலுக்கு ஜிஆர்டியில் 1 கிராம் இது வெள்ளிக்காயின் வாங்கி நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். ப்ளவுஸ் பீட் வேண்டான்னு 100 காயின் கேட்டு பாருங்கள். வெள்ளிக்காயின் வாங்கி நீங்கள் பேக்ஸே போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 100 காயின் வாங்கி கொடுத்துருக்கேன் கிஃப்ட்டை. ஏன்னா அது வந்து ஒர்த்து ஜாஸ்தி. வெளியில் கொடுக்கும்போது அம்பாளை கொடுக்குறோம், அது மாதிரி கொடுக்கணும். கிஃப்டெல்லாம் இப்போ கொடுத்தா அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதோடைய வேல்யூ இந்த மாதிரி நாங்கள் கிஃப்ட் வாங்கிறத விட அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது வெளியில் 1/2 கிராம் காயின் இருக்கான்னு தெரியல. நீங்கள் 1 கிராம் காயின் வச்சுருந்தீங்கோ, அது வாங்கி நாங்கள் கொடுத்துருப்போம். நாங்கள் நல்லா எங்கே வாங்கினோம்? அது வந்து தாம்பரம் ஜிஆர்டியில் வாங்கினது. 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன், கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். 4 வருஷம். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கான ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம். உங்கள்
உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 117 GST ரோட், நியர் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட், நந்திவரம், கூடுவாஞ்சேரி 603202. ஃபோன் 04427461515.